வாழ்க்கை சாதாரணமானது அல்ல. உலகத்தில் உள்ள வாழ்க்கையை எளிதாக சொல்லிவிடக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. இங்க நிந்தனைகள் உண்டு, இங்க அவமானங்கள் உண்டு. வாழ்கின்றவர்கள், பாவத்துக்கு நேராய் ஓடுகிறவர்கள், பாவ பள்ளத்தாக்கில் விழுந்திருக்கிறவர்களுக்கு வருகின்ற அவமானத்தை காட்டிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு வருகின்ற அவமானம் மிகவும் கொடியது. ஆண்டவர் ஒரு மனுஷனோட கூட இருந்தாலும் ஒருவேளை நினைக்கலாம், ஒருவேளை இவ்வளவு பெரிய அவமானம் என் வாழ்க்கையில வந்து விட்டதே, இவ்வளவு பெரிய நிந்தனை என் வாழ்க்கையில வந்து விட்டதே, காரணம் இல்லாதபடி என்ன அவமானப்படுத்துறாங்களே. மனுஷனுடைய நாக்குக்கு எலும்பு இல்லைன்னு சொல்லுவாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய நாக்குல எலும்பு கிடையாது, எதையும் பேசும். இந்த நாக்குனால இந்த உலகத்தையே தீ வச்சிருவாங்க. அவ்வளவு பெரிய கொடூரம் நிறைந்ததுதான் மனிதனுடைய நாவு. எதையும் பேசும், எதையும் பேசும். ஆண்டவரை குறித்து பயம் இல்லாத மனிதர்கள் எதையும் துணிஞ்சு பேசுவாங்க. ஒருவேளை நினைக்கலாம், இவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு வந்து விட்டது, இவ்வளவு பெரிய நிந்தனை என் வாழ்க்கையில வந்து விட்டது, ஒருவேளை ஆண்டவர் என்னை விட்டுட்டு விலகி விட்டாரோ, ஆண்டவர் என் கூட இருக்கவில்லையோ என்று சொல்லி நினைக்கலாம். ஆனா இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா, தேவன் யோசேப்போடு கூட தான் இருக்கிறாரு. யோசேப்பை விட்டுட்டு அவர் விலகல, புறக்கணிச்சு தள்ளப்பட்ட போதிலும் யோசேப்பை விட்டுட்டு தேவன் விலகி போகல, தேவன் யோசேப்போடு கூட தான் இருக்கிறார். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில வந்ததோ நிந்தனையும் அவமானமும் தான். காரணம் இல்லாத நிந்தனை, காரணம் இல்லாத அவமானம். ஆனா ஆண்டவருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. யோசேப்பு கலங்கி போகல, சிறைச்சாலைக்குள்ள போய் அடைக்கப்பட்டாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, பிடிச்சிட்டு வந்து அடிமையா விற்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு வேலைக்காரனா இருக்கிறாரு, எந்த பாவமும் செய்யல, எந்த பாவமே செய்யல. காரணம் இல்லாத பழிசாட்டினால சிறைச்சாலைக்குள்ள ஒரு மனிதன் தள்ளப்பட்டிருக்கிறார் என்று சொன்னா அது எளிதாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை அல்ல. ஆனாலும் உள்ள ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறாரு, துதிச்சுட்டே இருக்கிறார். இந்த அவமானம் என்ன சேதப்படுத்த முடியாது, இந்த நிந்தனை என்ன சேதப்படுத்த முடியாது. ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கிறார், துதிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நிந்தனைகள் அவமானங்களுக்கு மத்தியில ஓடிக்கொண்டு இருக்கிறீர்களோ, தலை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி ஏதோ ஒரு அவமானத்துக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, தலை நிமிர்ந்து வாழ முடியாதபடி ஏதோ ஒரு நிந்தைகளை தள்ளப்பட்டு இருக்கிறீர்களோ, இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கிற தேவன் பெரியவர். அவர் யோசேப்போட கூட இருந்தாரு. அந்த நிந்தனை அவமான யோசேப்பை செயலற்று போய்விடாதபடி யோசேப்பை பலப்படுத்துகிற தேவனாய் கூட இருந்தார். அதே தேவன் தன்னைக்கு வாக்கு தர்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். நிந்தனை அவமான வாழ்க்கையில வருதா, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நினைக்கலாம், ஐயோ இவ்வளவு பெரிய நிந்தனைக்குள்ள தள்ளப்பட்டு விட்டேனே, இவ்வளவு பெரிய அவமானத்துக்குள்ள தள்ளப்பட்டு விட்டேனே, எப்படி நான் தலைநிமிர்ந்து ஆண்டவருடைய அன்பை அறிவிக்க முடியும், எப்படி நான் தலைநிமிர்ந்து இயேசுவினுடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் என்று நினைக்கலாம். ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நினைப்பதை காட்டிலும் மேலா இயேசு நல்லவர் என்று சொல்ல வச்சிருவார். நம்ம நினைப்பதை காட்டிலும் மேலா இயேசு பெரியவர் என்பதை சொல்ல வச்சிருவார். காரணம், நம்மை கைவிடாத தேவன். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் நம்மளை விட்டு விலக மாட்டார். ரொம்ப நல்ல ஆண்டவர். எழும்பி பிரகாசிங்க ஆண்டவர் வாக்கு தருகிறார். இன்னைக்கு சொல்ல போற ஆண்டவரே, எந்த நிந்தனை வந்தாலும் என்ன சேதப்படுத்தவே முடியாதப்பா. அதனால ஒரு தாயார் பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு தாயார், ஒரு 40-45 வயதுக்குள்ள இருக்கும். ஒரு நல்ல ஆண்டவர் மீது அன்பு வைத்திருந்த ஒரு தாயார் தான். கணவர் பயங்கரமான குடிக்காரர். பல ஜெபிக்கிறவங்க, பலவிதமான போராட்டத்துக்கு மத்தியிலையும் சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவர் தேடி வருகின்ற ஒரு தாயார். அதனால ஆண்டவர் தேடி வர முடியல, அவ்வளவு பெரிய நெருக்கம். ஒரு காரியத்தை கண்ணீரோடு சொன்னாங்க, என் கணவர் குடித்து வெறித்து பயங்கரமா குடிச்சிட்டு வந்து என் வீட்டுக்கு வெளியில நின்று என்னை தாறுமாறாய் பேசுகின்றார். தாறுமாறா பேசுகிற எந்த வார்த்தை சொன்னாலும் என்னால கேட்டுக்கொள்ள முடியும், எந்த வார்த்தை சொன்னாலும் நான் சகித்துக்கொள்ள. ஆனா அவர் பேசின வார்த்தை என் இருதயத்தால சகித்துக்கொள்ள முடியல. ஐயோ, என்னுடைய கணவர், நான் பெற்றெடுத்த என் மகனுடைய மகனை வைத்து என்னை தாறுமாறாய் பேசுகின்றார். கதறினாங்க. என்னுடைய கணவருடைய முகத்தை பார்க்க எனக்கு மனமில்லை, அவரோடு கூட வாழ மனமில்லை. குடித்து வெறித்து விட்டு வந்து என் வீட்டுக்கு வெளியில நின்று அவர் பேசின வார்த்தையை எத்தனையோ ஜனங்கள் கேட்டாங்க, எத்தனையோ ஜனங்கள் கேட்டாங்க. நான் நேசிக்கிறேன், இந்த பிள்ளைக்காண்டி நான் வாழ்றேன், அதே மகனை வைத்து தாறுமாறா என்ன பேசினார். சகித்துக்கொள்ள முடியல, சகித்துக்கொள்ள முடியல. இந்த தாயார் சொன்னாங்க, ஆலயத்துக்கு வர மனம் இல்ல, பைபிளை தூக்கிட்டு வர மனம் இல்ல, இவ்வளவுக்கு அவமானப்படுத்தப்பட்டு விட்டேனே. குடிச்சிட்டு தான் வந்து பேசினாரு. ஆனா என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, என் தெருவுல இருக்கிறவங்க என்ன நினைத்திருப்பாங்க, தாங்கிக் கொள்ள முடியல, கதறினாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, உலகம் நிந்திக்கும், ஆண்டுடைய பிள்ளை பயப்படக்கூடாது. உலகம் அவமானப்படுத்தும், ஆண்டுடைய பிள்ளை பயப்படக்கூடாது. காரணம், கண்மலை மேல கொண்டு வைப்பாரு. ஏசாயா 51:7 சொல்றாரு, நீதி அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்துல பதித்திருக்கிற என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். ரொம்ப அழகா சொல்றாரு. அல்லேலூயா.
ரொம்ப அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீதியை அறிந்திருக்கிறவர்களே, நீதியை அறிந்திருக்கிறவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என் ஜனங்கள் எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். அல்லேலூயா. மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்பட வேண்டாம், அவர்களுடைய தூஷணத்துக்கு பயப்பட வேண்டாம். காரணம், சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மளோட கூட இருக்கிறார். அன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, யார் நிந்திச்சாலும் பயப்பட மாட்டான்ப்பா. ஒருவேளை பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுறாருன்னா முகாந்திரம் இல்லாம பேச மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னா, யாரோ ஒருவருடைய இருதயம் உடைக்கப்பட்ட சூழ்நிலை இந்த இடத்துல வந்திருக்கிறபடினாலதான் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். கோலியாத்துக்கு முன்னாடி தாவீது அனுப்புனாரு, முகாந்திரத்தை வச்சுதான் அனுப்புனாரு, முகாந்திரத்தை வச்சுதான் அனுப்புனாரு. கோலியாத்து பயமுறுத்தி கொண்டிருந்தான், இஸ்ரவேல் ஜனங்களை கோலியாத்து பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். அந்த கோலியாத்துக்கு முன்னால தாவீதை ஆண்டவர் அனுப்புகிறார். வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் அனுப்புகின்றார். காரணம், முகாந்தரத்தோடு. அந்த தாவீது அனுப்பப்படல அப்படின்னா ஜெயம் கிடையாது. அன்னைக்கு அந்த தாவீது கர்த்தருடைய நாமத்தினால வந்து நிற்கிறேன்னு சொல்ற அந்த சின்ன தாவீது அன்னைக்கு கோலியாத்துக்கு முன்னாடி வரல அப்படின்னா அன்னைக்கு விடுதலை வெற்றி கிடையாது. ஆண்டவருக்கு தெரிந்தது, என் தாசனாகிய என் இருதயத்துக்கு ஏற்ற மனுஷனாக இந்த தாவீதை நான் அனுப்பும் போதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்கிற அந்த கோலியாத்தை வீழ்த்த முடியும்னு ஆண்டவருக்கு தெரிந்தது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு முகாந்திரம் உண்டு, அவர் பேசுறதுக்கு முகாந்திரம் உண்டு. உங்களோடு பேசுறாரு, உங்களோடு பேசுறார். உங்களை நேசிக்கிறபடினால்தான் உங்களோடு பேசுறார். சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, இருதயம் கலங்கி போயிருக்கிறீங்களோ, பலவிதமான வேதனையால பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு பலனடைங்க, நீ பலனடைங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை காண்டாம மிருகத்துக்கு ஒத்த பலனை எனக்கு தாங்கப்பா. ஆனா இன்னைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுத்துட்டா அந்த பெரிய காரியத்தை செய்வார். கடைசியா ஒரு பெரிய பாதையில தள்ளப்படுறாரு. இந்த யோசேப்பை பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல, ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். கடைசியா எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த யோசேப்பை தள்ளப்படுறாரு? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் யோசேப்பை புடமிட்டது. எந்த பாதையில தள்ளப்படுறாரு? நன்மையை பெற்ற ஜனமே மறந்து போன ஒரு சூழ்நிலையில, நன்மையை பெற்றவங்க மறந்து போன ஒரு சூழ்நிலையில தான் பாக்குறோம். ஆனாலும் பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். எதை மறந்தான்? 14வது வசனத்துல வாசித்து பார்த்தோம் அப்படின்னா யோசேப்பை சொல்றாரு, பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து சொல்றாரு, நீ வாழ்வடைந்து இருக்கும் போது என் மேல தயவு வச்சு என்னுடைய காரியத்தை குறித்து பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க நான் அவன்கிட்ட கேட்கிறேன் சொல்றாரு. எனக்கு அன்பான தேவ பிள்ளை, தகப்பன் இல்ல, தாய் இல்ல, சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு நிற்கிறாரு, தனித்து விடப்பட்ட ஒரு சூழ்நிலை. யோசேப்பு கூட யாரும் கிடையாது, உலக மனிதர்கள் யாரும் யோசேப்பு கூட கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர், இயேசு ரொம்ப நல்ல ஆண்டவர், ரொம்ப நல்லவர். யோசேப்பினுடைய நிலைமையை பார்த்தோம்னா தகப்ப இல்ல, தாய் இல்ல, சகோதரர்களால் புறக்கணித்து வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அடிமை எகிப்து தேசத்துக்கு கொண்டு வரப்படுறாரு. புறக்கணிச்சு தள்ளப்பட்ட சூழ்நிலை, நிந்தன அவமானத்துக்கு மத்தியில சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனா ஆண்டவரை துதிச்சுட்டே இருக்கிறாரு, துதிக்கிச்சுட்டே இருக்கிறார். ஆண்டவரை துதிக்கிற பிள்ளைங்களுக்கு குறைவே கிடையாது, குறைவே கிடையாது. இந்த சூழ்நிலையில பார்த்தோம்னா சுயமாகிகளுடைய தலைவனை பாகம் பாத்திரக்காரனுடைய தலைவனை சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்படுறாங்க. 2 பேரும் ஒரு சொப்பனத்தை காட்டுறாங்க. ஆனா பானபாத்திரக்காரனுடைய தலை உயர்த்தப்படுகிறது. யோசேப்பு அறிவிச்சுட்டு சொல்றாரு, உன் தலை உயர்த்தப்பட்டு நீ வாழ்வடைந்திருப்பா, நீ வாழ்வடைந்திருப்பா. நீ துக்கத்தோடு இருக்கிறியே, சொப்பனத்தை கண்டது நிமித்தமா நீ கலங்கி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறியே, சிறைச்சாலையில தள்ளப்பட்டது நிமித்தமா உன் இருதயம் ஒடுக்கப்பட்டு இருக்கிறதே, என் வாழ்க்கையில விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயே, நீ கலக்கப்படாதே, நீ துக்கப்படாதே, உன் தலை உயர்த்தப்பட போகிறது, நீ விடுதலையாவாய். அப்ப நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன நினைச்சு என் மேல தயவு வச்சு என் காரியத்தை குறித்து அந்த பார்வோனுக்கு தெரியப்படுத்தி இந்த சிறைச்சாலைக்கிலிருந்து நான் வெளியே வர்றதற்கு எனக்கு உதவி செய்யேண்டி சொல்றாரு, உதவி செய்யேண்டி சொல்றாரு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பு எவ்வளவாய் பானபாத்திரக்காரனுடைய தலைவனுடைய தலைவனிடத்துல பேசியிருப்பார், எவ்வளவு பேசியிருப்பார், தன்னுடைய நிலைமையை குறிச்சு எவ்வளவு பேசியிருப்பார். நான் தீமை ஒன்றும் செய்யல, நான் பாவம் ஒன்றும் செய்யல, நான் பரிசுத்தமா தான் வாழ்ந்தேன், பரிசுத்தமா தான் வாழ்ந்தேன், யாருக்கு அநியாயம் செய்யல, யாரோடு தவறான உறவு நான் வைக்கல, ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேன். ஆனா நான் காரணம் இல்லாம சிறைச்சாலைக்குள்ள தள்ளப்பட்டு இருக்கிறேனே, தன்னுடைய காரியத்தை குறித்து எவ்வளவா யோசிப்பு பேசியிருப்பார். ஆனா இந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் வாழ்வடைந்திருந்த நேரத்துல யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து போனான், அவனை மறந்து போனான். இதுதான் உலகம், இதுதான் உலகம், இதுதான் உலகம். நீ பரிசுத்த ஆவியானவர் பேசுகின்றார். உலகத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ? உலக மனிதனை புரியப்படுத்த ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ?
உலகத்துல யாரோ ஒருவரை உயர்த்த முடியாது, யாரோ ஒருவரிடத்திலிருந்து அன்பை பெற்றுக்கொள்ள முடியாது அவர்களை நாடி இருக்கிறீங்களோ ஒரு நாள் ஏமாற்றப்பட்டு போவீங்க. எந்த நண்பர்களானாலும், எப்படிப்பட்ட மனிதர்களானாலும், எந்த மனிதனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படி அந்த மனிதனுக்கு ஆதரவா இருக்கிறீங்களோ அந்த மனுஷன் மறந்து ஓடிடுவான். வாழ்வடைந்து இருக்கும் போது மறந்துடுவான், தாழ்ந்திருக்கும் போது தேடி வருவான், தாழ்மையில் இருக்கும் போது உதவிக்காக சில காரியத்தின் நன்மைக்காக தேடி வருவான். ஆனா வாழ்வடைந்து இருக்கும் போதோ இந்த மனுஷன் மறந்துடுவான். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. தாழ்ந்திருக்கும் போது நம்மளை நினைத்திரலே, வாழ்வடைந்திருக்கும் போது எனக்காக எழும்பி பிரகாசி என்று சொல்லுகிற தேவன். தாழ்மையின் ரூபத்தில் இருக்கும்போது நம்மை தேடி வந்து உயர்த்தி, ஏழ்மையின் ரூபத்தை கண்டு நம்முடைய தலையை உயர்த்தி அநேகவருக்கு ஆசீர்வாதமா வைத்து வாழ்வடைந்திருக்கும் போது நம்மளை கண்டு மகிழ்ச்சி அடைகிற ஒரு தேவன். எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நன்மை செஞ்சப்பா என்னை மறந்துட்டாங்க. கடந்த வருடத்துல கிறிஸ்துமஸ் பண்டிகை அன்று நாங்க ஒரு முதியோர் இல்லத்துக்கு கடந்து போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு தாயார் முகம் அப்படி ஒரு ஏக்கத்தோடு இருந்துச்சு. அந்த தாயார் சொன்னாங்க, நல்ல வசதியுள்ள ஒரு குடும்பம் தான், நல்ல உயர்ந்த நிலைமையில இருந்த ஒரு குடும்பம் தான், எவ்வளவோ சொத்துகள், எத்தனையோ லட்சத்துக்கான சொத்துகள், எவ்வளவோ கோடிக்கான சொத்துக்களை நான் ஒரே பிள்ளையா இருந்தனால என்னுடைய பெற்றோர் எனக்கு தந்தாங்க. ஆனா திருமணமானது, கணவர் மரித்து விட்டார், 3 பிள்ளைங்க வளர்ந்து வந்தாங்க. 2 பிள்ளைங்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டேன். 3வது என்னுடைய மகனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தேன். ஆனா என்னுடைய 2 பிள்ளைகளை காட்டிலும் என்னுடைய மகனுக்கு அதிகமான சொத்துக்களை வச்சிருந்தேன். கடைசியா திருமணமான என் மகன் என்கிட்ட வந்து கேட்டான், ரொம்ப அன்பா பேசினான், ரொம்ப நேசிச்சு பேசினான், என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறத போல பேசினான். இந்த சொத்துக்கள் எல்லாம் என் பேர்ல எழுதி தங்கமாண்டி கேட்டான். அவன் மேல நான் வச்ச அன்பினால இருந்த எல்லா சொத்துக்களையும் மகனுடைய பேர்ல எழுதி கொடுத்தேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். இந்த தாயார் சொன்னாங்க, என் பிள்ளைகளுக்கு நன்மை தான் செய்தேன், கணவரை இழந்து என் பிள்ளைங்களை அவ்வளவு அன்புலதான் வளர்த்தேன். ஆனா இன்றைக்கு என்னுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளைக்கு எழுதி கொடுத்து அன்றோடு என் பிள்ளை என்னை வெறுக்க ஆரம்பித்து விட்டான். வீட்டுக்குள்ள இடம் கிடையாது, வெறுக்க ஆரம்பிச்சான், உதறி தள்ளிட்டான், வீட்டை விட்டு வெளியில தள்ளிட்டான். வீட்டுக்குள்ள ஒரு சின்ன இடம் கூட எனக்கு இல்லை. வெளியில வந்தேன், என் 2 பெண் பிள்ளைகளையும் தேடி போனேன். தகப்பன் இல்லாம நான் நேசித்தேன் அல்லவா, என் பிள்ளைங்க என்கிட்ட அன்பா இருப்பாங்கன்ட்டு என் 2 பெண் பிள்ளைகளையும் தேடி போனேன். ஆனா 2 பெண் பிள்ளைகளையும் ஒரே மாதிரி சொன்னாங்க, எல்லா சொத்துக்களையும் மகனுக்கு கொடுத்துட்டீங்களே, உங்களை வச்சு பாதுகாக்க எங்களால முடியாது, எங்களுக்கு என்ன தந்தீங்க, எல்லா சொத்துக்களையும் மகனுக்கு கொடுத்துட்டீங்க, உங்களை பாதுகாக்க எங்களால முடியாது. 2 பிள்ளைகளும் கையை விரிச்சிட்டாங்க. இந்த தாயார் சொன்னாங்க, தெருவில் தள்ளப்பட்டேன். எத்தனையோ கோடிக்கணக்கான சொத்துகளுக்கு உரிமையாளராக இருந்தானா, என் பிள்ளைகளுக்கு நன்மை செய்தேன், கடைசியில முடிவு தீமை, தெருவில் தள்ளப்பட்டேன். அப்படி தள்ளப்பட்ட நிலைமையில தான் என்னை தேடி வந்து என் மேல ஒருவர் அன்பு வைத்து இந்த முதியோர் இல்லத்துல கொண்டு என்னை சேர்த்து இருக்கிறார்கள். கண்ணீர் வடிச்சாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. மாய உலகம் தெய்வ பிள்ளையே, மாய உலகம். நன்மை செய்தவர்கள் கூட மறந்து போய் தெருவில் தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. இந்த ராத்திரி நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுத்துட்டா போதும், அவர் சொன்ன வார்த்தையை செய்து முடிச்சிருவார். மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தை யார் யார் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம், நிந்தனை அவமானங்களுக்கு மத்தியில் இருக்கலாம், நன்மை செய்திருந்தும் கூட தீமை அனுபவித்துக் கொண்டு இருக்கலாம்ப்பா. ஒவ்வொருவரையும் நினைத்துள்ளி ஜபிக்கிறேன், இவர்களை ஆசீர்வதிங்கப்பா, வாழ வைப்பீராக. ஒரு தேவ சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஆரோக்கியத்தை சரீரத்துல கொடுங்க. கிருபை போதும் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ மகிமை, தேவ தேவ